ஏண்டா மனு, கடைசி வரைக்கும் இந்த சொத்தை அனுபவிக்கவே முடியாது போல இருக்கே. எந்திரிங்கம்மா. அம்மா என்ன பாருங்கம்மா. அம்மா அம்மா மாமா தெளிங்கம்மா. அம்மா மாப்ள என்னாச்சு? பாருங்கம்மா. அக்கா ஐயோ சாவித்ரி என்னமாச்சு? அது ஒண்ணும் இல்லப்பா, வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்குல்ல, அத அம்மா நினைச்சு நினைச்சு டென்ஷன் ஆகி மயங்கிட்டாங்கப்பா. மத்தபடி ஒண்ணும் இல்லப்பா. ஆமாடா, ஒவ்வொரு நாளும் இந்த வீட்டுல என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு பயந்து சாக வேண்டியதா இருக்கு. சாவித்ரி இப்ப பரவாயில்லம்மா? எனக்கு ஒண்ணு இல்லைங்க. சரி சரி, நல்லா ரெஸ்ட் எடு. பாத்துங்கடா நல்லா. சரிப்பா. ஏய் கதவு திறடி. தாத்தா வாட்டி ப்ளீஸ் கதவு திறங்க. ஏ பிராடு, கதவு திறடி. என்னம்மா நீ சித்தார்த் இப்படி ரூம்ல வச்சு போட்டிட்ட? வேற என்ன பாட்டி பண்றது? எனக்கு மட்டும் என்ன ஆசையா தாடிகாரனை இப்படி உள்ள அடைச்சு வைக்கணும்னு. அவனுக்கு இருக்கிற வெறிய பார்த்தா அந்த தவமணி காண்டி தாடிகாரன் கண்ணுல பட்டான் அங்கேயே காணா போன ஆக்கிடுவான் பாட்டி. அதுக்கோசரம் தான் நான் இப்படி பண்ணேன். இப்ப என்னம்மா பண்றது? நான் ஜான்சி மேடத்துக்கு போன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிடுறேன். அந்த கொலகார படுபாவி தவமணிய நான் பிடிக்க சொல்றேன் தாத்தா. ஆமா ராணி, இமீடியட்டா பண்ணு. அறிவு இருக்கா உனக்கு? லைசன்ஸ் ரினியூவல் பண்ணாம வண்டி ஓட்டிட்டு இருக்கா? இங்க பாரு, ரினியூவல் பண்ணாம வண்டி ஓட்டுனேன்னு வச்சுக்கோயேன், ஸ்டேஷன்ல வச்சு லாடம் கட்டிடுவேன். ஃபைனை கட்டிட்டு போ. மேடம், பொம்மி அக்காவை கொன்ன கத்திய டெஸ்ட் பண்ண கொடுத்திருந்தேன் மேடம். ஆமா சார், தவமணி தான் காட்டுது. அந்த தவமணிக்கு ஏன் கையால தான் சாவு? விடுங்க. இவ்வளவு கொடூரமானவன் அவன். பொம்மியை எதுக்காக இப்படி திட்டம் போட்டு கொன்னு இருக்கான் அவன்? அவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. ஆமா மேடம், நீங்க எப்படியாச்சும் அந்த தவமணியை கண்டுபிடிச்சு முட்டிக்கு முட்டி தட்டி வேற யாரெல்லாம் இதுல கூட்டாளியா இருக்கிறாங்கன்னு விசாரிக்கணும் மேடம். கண்டிப்பா கண்டிப்பா ராணி, இது என்னோட டியூட்டி. அது மட்டும் இல்ல மேடம், தாடிகார இருக்கிற வெறியில அந்த தவமணி மட்டும் இவன் கண்ணுல சிக்கனான்னா அப்புறம் அவனோட உசிரே அவனாண்ட இருக்காது மேடம். ஏன்னா தாடிகாரனை எத்தனை நாளைக்கு தான் இப்படி பூட்டி வைக்க முடியும் சொல்லுங்க? நான் உடனே தவமணியை ட்ரேஸ் பண்ணி பிடிக்கிறேன். இங்க பாரு, நீ ஒன்னும் கவலைப்படாத. சரிங்க மேடம். ராணி கதவு தோற. நான் வெளியே எங்கேயும் போக மாட்டேன். கதவு தோற. ராணி தாத்தா, அவனை பார்க்கவே பாவமா இருக்குது தாத்தா. நான் கதவை திறந்து விட தான் போறேன். ஐயோ, என் பேரனுக்கு அந்த வேதனை. சொந்த வீட்லயே ரூமுக்குள்ள அடைச்சு வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அஞ்சல, அவ என்ன வேணும்னாவே உள்ள வச்சு பூட்டி இருக்கா? அவன் கோபத்துல அந்த தவமணி எதுவும் செஞ்சிடக்கூடாதுன்னு இவ லாக் பண்ணிருக்கா. அதான் திறந்து விடுறேன்னு சொல்லிட்டாளே. ஏக்கா, தாடிகாரன் அழுது அழுது சோர்ந்து போயிருப்பான். அவனுக்கு ஒரு ஜூஸ் போட்டு எத்தனை வரியா? சரி ராணி. இந்த குடுக்கா குடு. நாமளும் போய் சரி சரி, நாமளும் போய் என்ன நடக்குதுன்னு பாப்போம். வாங்க வாங்க. யோ, நீ எங்கேயும் போக மாட்டேன்னு என்னாண்ட சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்றேன்.
நீ முதல்ல கதவு திறந்து விடு. நான் பின்னாடி போய்க்கிறேன், நீ கதவு திற. தாத்தா, பொம்மையை துடிக்க துடிக்க கொன்னவங்கள நான் ஏன் கையாலேயே கொல்லணும் தாத்தா. அதான் நான் பொம்மைக்கு செய்யற கடமை. அவளை இழந்துட்டு இத்தனை நாள நடப்போனமா தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்ப அவங்களை கொண்டுட்டா என்னை தூக்கில போட்டுருவாங்க. நானும் பொம்மையோட போய் சேர்ந்துருவேன் தாத்தா. நீ இப்படி அழுதா பொம்மை அக்காக்கு பிடிக்குமா? நீயே சொல்லு. நீ இப்படி அழுதுனே இருந்தா பொம்மை அக்காவும் உன்னோட சேர்ந்து அழுவுயா. அழுவாதையா? இந்த ஜூஸ குடி. இந்தா. இல்ல வேண்டாம், எனக்கு வேண்டாம். ஐயோ, அழுத அழுது எப்படி இருக்கிற பாரு. அழுகுறதுக்காகவாவது உனக்கு தெம்பு வேணும்ல. இந்த பாரு, நான் ஜான்சி மேடத்தாண்ட விஷயத்த சொல்லிட்டேன். அவங்க அவனை எப்படியாவது புடிச்சிருவாங்க. அவங்களாண்ட இருந்து தப்பிக்கவே முடியாதியா. உனக்கு தெம்பு வேணும் இல்லையா? கொஞ்சமாவது குடியா. குடிடா சித்தார்த். ஜூஸ குடி சித்தார்த். ஐயோ, குடியா. வாங்கப்பா. கதவு துறக்க வைக்கதான் இப்படி போய் சொன்னேன். அந்த தவமணியை நான் கொல்லாம விட மாட்டேன். நாங்க இவ்வளவு தூரம் சொல்லியும் மறுபடியும் நீ கிளம்பினா என்ன பார்த்தா? தாத்தா, கொன்னு தீருவ தாத்தா. கேளுடா, தப்புடா, தப்பு பண்ணாத. வேணாம். ஏய், என்ன பண்ண? எனக்கு எது பண்ணுது? ஏய் ஏய், தாடிகாரன் அழுது அழுது சோர்ந்து போயிருப்பான். நீ கொஞ்சம் ஜூஸ் போட்டு எடுத்துன்னு வரியா? ஐயோ தாடிகாரா, என்ன மன்னிச்சிரியா. உன்னை இங்கே நிறுத்தி வைக்க எனக்கு வேற வழி தெரியல. உன்னை வெளியே விட்டா அந்த தவமணிய நீ கொன்றுவ. அதனாலதான் நீ குடிச்ச ஜூஸ்ல தூக்க மாத்திரைய கலந்து குத்துட்டயா. ராணி நல்ல காரியம் பண்ணிட்டா. இல்ல தவமணியோட சேர்த்து சித்தார்த் நமக்கும் சங்கோதி இருப்பான். சரி சரி, இங்கே நிக்க வேணாம், கிளம்பலாம். அவரு தூங்கட்டும் தாத்தா. நீங்க வாங்க, நம்ம வெளியே போலாம். நல்ல வேளை அவனுக்கு தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து அவன் எங்கேயும் போகாம படுக்க வச்சுட்ட. சித்தார்த் எவ்வளவு சாதுவா இருப்பான். அவன் இப்படி கொலை வெறியோட அலையறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. அவனோட இழப்பு அப்படிங்க. அவனோட இடத்துல யார் இருந்தாலும் இப்படிதான் செஞ்சிருப்பாங்க. ஆனா ஏற்கனவே பொம்மையை இழந்து அவன் வாழ்க்கை நரகம் ஆயிடுச்சுன்னு ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் தவமணியை கொலை பண்ணிட்டானா மீதி இருக்கிற அவன் வாழ்க்கையும் ஜெயிலே போயிடுமேங்க. என்ன காரணத்துக்காகவும் தாடிகாரனை அப்பெல்லாம் விட்டுறவே கூடாது. பாவம். அதே நேரத்துல கொலைகாரனையும் விட்டுறவே கூடாது.
அவரு பொம்மி அக்கா மேல எவ்வளவு பாசமா இருந்திருக்கிறாருன்னு தான் இந்த கோவத்தை காமிக்கிறாரே தவிர மத்தபடி அவர் கெட்டவர்லாம் இல்லையே தாத்தா. ஒரு எறும்புக்கு கூட தீங்கு நினைக்காத ஆள் தானே அவரு. ஆமாம்மா, அவன் இப்படி பேசலன்னா தான் நான் கோவப்படுவேன். ஏன்னா என் உடம்புல தெம்பு இருந்தா பொம்மியை கொன்னவங்கள நானே போய் கொன்னு இருப்பேம்மா. பொம்மி இந்த வீட்டோட சாமிமா. அவ இந்த குடும்பத்துக்காகவும் சித்தார்த்துக்காகவும் எவ்வளவோ பண்ணிருக்கா. அவளை கொன்னவங்களை கொன்னே தீரணும்னு எங்களுக்கே வெறியா இருக்கு. ஐயோ, என்னங்க? வேணிதாம்மா கூப்பிடுறா. தாத்தா, அம்மா வந்து எதையோ சொல்றாதீங்க தாத்தா. எப்படிமா சொல்லாம இருக்கிறது? ராணி சொன்ன மாதிரி வேணிக்கு இப்ப எந்த விஷயமும் தெரிய வேணாங்க. கொஞ்சம் எல்லாம் அமைதியா இருங்க. நீங்க பேசுங்க. அம்மா வேணி. அப்பா, எப்படிப்பா இருக்கீங்க? நான் நல்லாதாம்மா இருக்கேன். என்னம்மா விஷயம்? என் நம்பருக்கு கூப்பிட்டுருக்க? இல்லப்பா, காலையில இருந்தே பொம்மி ஞாபகமாவே இருக்கு. அதான் 4 வார்த்தை ராணிக்கிட்டையாவது பேசலான்னு அவ நம்பருக்கு கூப்பிட்டேன். அவ போனுக்கு போக மாட்டேங்குதுப்பா. அதான் உங்க நம்பருக்கு போன் போட்டேன். என்னன்னு தெரியலப்பா, எங்க பார்த்தாலும் பொம்மிய பாக்குற மாதிரியே இருக்கு. ஐயோ அப்பா, என்னாச்சுப்பா? ஏன் அழறீங்க? அப்பா அப்பா, பொம்மிய பத்தி நாம பேசிக்கிட்டு இருந்தோம். என்னப்பா, என்ன விஷயம்? பொம்மிய கொன்ன கத்தியில இருக்கிற கைரேகைகளை கண்டுபிடிக்க சொல்லி அத ராணி ஒரு லேப்ல கொடுத்திருந்தாமா. அப்படியா? ஆமாம்மா. அதுல ஐயோ, என்ன தாத்தா? என்னப்பா, என்னாச்சு சொல்லுங்க. அதுல யாரோட கைரேகை இருக்கு, என்ன ஏதுன்னு ஏதாவது சொன்னாங்களாப்பா? ஆமாமா, ஒரு கைரேகை இருந்துச்சு. யாரோட கைரேகைப்பா? யாரோடது? அது தவமணியோட கைரேகைமா. தவமணியா? ஆமாமா. என்னப்பா சொல்றீங்க? பொம்மிய கொண்டவங்கல அந்த படுபாவியும் ஒருத்தம்மா. இது தெரிஞ்சதுல இருந்து சித்தார்த்த அவனை கொண்டே திருவனு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காமா. ஐயோ பொம்மி, தவமணியா? அந்த தவமணியாப்பா நம்ம பொம்மிய கொண்டது. அந்த ராஸ்கல் சின்ன வயசுல இருந்தே என் பொண்ணு பொம்மிய பார்த்துக்கிட்டு இருந்தவனாச்சேப்பா. அவளை கொல்றதுக்கு அந்த கொலைகாரனுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சுன்னு தெரியலையே. என் பொம்மி அவனுக்கு என்ன துரோகம் பண்ணாப்பா? அந்த தவமணிக்கு என் பொம்மிய சின்ன வயசுல இருந்தே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை. பொம்மி கிடைக்கலன்ற ஆத்திரத்துலதான் என் பொம்மிய இப்படி பண்ணிட்டா. அப்போ இவ்வளவு நாளா வஞ்சத்தை வச்சுக்கிட்டுதான் நல்லவ மாதிரி நம்ம முன்னாடி வேஷம் போட்டிருக்காப்பா. ஐயோ பொம்மி, என் பொம்மிய துடிக்க துடிக்க கொலை பண்ண அந்த படுபாவுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சுன்னு தெரியலையே. என் பொம்மி எப்படி துடிக்க துடிக்க செத்தாளோ அதே மாதிரி அவனும் சாகணும். அம்மா வேணி, நீ அழாதம்மா. எப்படிப்பா அழாம இருக்க முடியும்? என் பொம்மி யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணதில்லையப்பா. அவளுக்கு எல்லாருக்குமே நல்லது செஞ்சுதான்ப்பா பழக்கம். அவளுக்கே இந்த கதினா அந்த கடவுளுக்கு கூட கண் இல்லாம போச்சேப்பா. தாத்தா கொடுங்க, நான் பேசுறேன். அம்மா நீங்க அழாதீங்கம்மா. பொம்மி அக்காவை கொன்னவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அவங்களுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம நான் விட மாட்டேம்மா. ஐயோ நீங்க அழாதீங்கம்மா. ராணி இத பாரு, பொம்மிய கொலை பண்ண அந்த கூட்டத்துல ஒருத்தரை கூட நீ விட்டுறாத ராணி, ஒருத்தரை கூட விட்டுறாத. என் பொண்ணு பொம்மியே உனக்கு உத்தரவு போட்டிருக்கான்னு நினைச்சுக்கோ ராணி. அதனாலதான் அவங்க யாரு என்னன்றத உன் கண்ணுல காமிச்சிருக்காமா. அவங்கள விட்டுறாத ராணி, அவங்கள விட்டுறாத. கண்டிப்பா அம்மா, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் தண்டனை வாங்கி தராம நான் ஓயவே மாட்டேன். நீ பாருங்க, நீங்க அழாதீங்கம்மா. அழுது அழுது உடம்ப கெடுத்துக்காதீங்க. பொம்மியோட அப்பா போனதுக்கு அப்புறமும்
நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே என் 2 பிள்ளைங்க தான்மா. அதுலயும் என் பொம்மிய எவனுக்கு மாறி கொடுத்துட்டேனேன்னு நான் எத்தனை நாள் உட்கார்ந்து அழுதுருக்கேன் தெரியுமா? ஆனா அவளுக்கு அந்த தவ மணிதான்றதை நான் நினைச்சு கூட பார்க்கலம்மா. அவனை விட்டுறாத ராணி, அவனை விட்டுறாத. அம்மா இங்க பாருங்கம்மா, நீங்க டென்ஷன் ஆனா உங்க உடம்புக்கு முடியாம போயிரும். அவங்களுக்கெல்லாம் தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க அமைதியா இருங்கம்மா. எப்படி ராணி அமைதியா இருக்க சொல்ற? அவளுக்கு என்ன சாகுற வயசாமா? சித்தார்த்த தம்பியோட புதுசா ஒரு வாழ்க்கைய ஆரம்பிக்கணும்னு நினைச்ச என் பொம்மைய இப்படி கொண்டுட்டாங்களேம்மா, படுபாவிங்க. அவங்க யாருமே நல்லா இருக்க மாட்டாங்கம்மா. அவனுங்களுக்கெல்லாம் நல்ல சாவே வராது, நல்ல சாவே வராது. புழு பூத்துதான் சாவானுங்க. மா அழாதீங்கம்மா, நான் தான் இருக்கிறேன்ல, நான் பாத்துக்கிறேன். சரி நான் உங்களுக்கு அப்புறமா போன் பண்றேன். ஐயோ மம்மி, அநியாயமா அந்த தவம் பண்ணி உன்னை கொண்டுட்டானேடி. மம்மி, இந்த வீட்ல நீ எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கடி. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. இருக்கிற கன்ஃபியூஷன் பத்தாதுன்னு அந்த கிருஷ்ணவேணிக்கு வேற எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. அத்தை நீங்க டென்ஷன் ஆகாதீங்க அத்தை. எப்படி தமன்னா, எப்படி டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? இப்ப அந்த தவமணி மட்டும் அவ கையில மாட்டினா அவ்வளவுதான், நாம எல்லாரும் மாட்டணும். அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அத்தை நீங்க தேவையில்லாம பயப்படாதீங்க. அந்த தவமணியை எப்படி மாட்டிக்காம காப்பாத்துறதுன்னு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன தமன்னா, அந்த ஐடியா முதல்ல சொல்லு. அந்த ஐடியா என்னன்னா, தமன்னா இதுதான் ஒரே வழி. இதை மட்டும் நாம கரெக்டா பிளான் பண்ணிட்டா போலீஸ் மட்டும் இல்ல, வேற யார் நினைச்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த தவமணியை பிடிக்க முடியாது. ஏய், அதுக்கு முதல்ல தவமணி இவங்க கிட்ட மாட்டாம இருக்கணும். ஐயோ அத்தை, சத்தியமா மாட்ட மாட்டோம் அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. ஐயோ அக்கா, ஹால்ல எல்லாருமே இருக்காங்க. நாம இங்க நின்னு வச்சுக்கோங்க, சந்தேகம் வரும். அங்க என்ன நடக்குதுன்னு வாங்க போய் பார்க்கலாம். வாங்க. சரி சரி வாங்க 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 வாமா. பூமி, அந்த தவமணி பையன்தான் உனக்கு எமனா வர போறான்னு தெரியாம போச்சேம்மா. இல்லன்னா எத்தனையோ சந்தர்ப்பத்துல அவன் உன்கிட்ட பிரச்சனை பண்ணப்பலாம் மன்னிச்சிருக்க மாட்டேனே பொம்மி. அன்னைக்கு அவன் கதையை முடிச்சிருந்தா நீ எங்க கூட இருந்திருப்பல்ல. பெரியம்மா, பெரியம்மா, பெரியம்மா என்னாச்சு பெரியம்மா? ஏன் பெரியம்மா அழுறீங்க? காலையில இருந்தே நீங்க சரியில்லை. பெரியம்மா என்ன ஆச்சு? ராணி அக்காவுக்கு ஏதாவது பிரச்சனையா? சொல்லுங்க பெரியம்மா. பொம்மைய கொன்னது உன் மாமா தவமணிதான். என்ன பெரியம்மா சொல்றீங்க? தவமணி மாமாவா? ஆமா மல்லிகா, அந்த படுபாவிதான் பொம்மைய கொண்டு இருக்கா மல்லிகா. மாமாவுக்கு எப்படி பொம்மை அக்காவை கொல்ல மனசு வந்துச்சு? அவன் தான் இறக்கமே இல்லாத அரக்கனாச்சே மல்லிகா.
பொம்மிய துடிக்க துடிக்க கொண்டிருக்க அந்த பாவி அவனோட சேர்ந்து 6 பேரு பொம்மிய கொண்டிருக்காங்கப்பா. என் பொம்மி ஒரு பாவமும் அறியாதவளாச்சேப்பா. அவளை கொண்டதுக்கு இவனுக்கெல்லாம் மனசு உறுத்தல. அவ்வளவு கூட மனசுல ஈரம் இல்லாம போச்சாமா அவங்களுக்கெல்லாம். இங்க பாரு மல்லிகா, அவங்க யாரையும் சும்மாவே விடக்கூடாது. அவங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுத்தே ஆகணும். ஆமா பெரியம்மா, தவமானி மாமாவை போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்து அவங்களுக்கான சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும். ராணியும் போலீஸ்ல சொல்லிருக்கேன்னு சொன்னா மல்லிகா. ஆனா இனிமே போலீஸ் நம்பி எல்லாம் பிரயோஜனம் இல்ல. என் பொண்ண துடிக்க துடிக்க கொன்னவங்கள என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்.